வணக்கம். வாங்க நம்ம இன்னைக்கு ஆலய தரிசனத்தில் பிள்ளையாரப்பா கோயிலுக்கு வந்திருக்கோம். அதாவது பெங்களூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற திப்பசந்திராவில் இருக்கக்கூடிய பிள்ளையாரப்பா கோயில் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு பாப்பா கோயிலுக்கு அக்ஷராரம்பம்னு சொல்லுவாங்க. அதாவது பாடம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அரிசியில் எழுதி வைப்பாங்க. அந்த இது பண்ணிகிட்ருக்காரு அர்ச்சகர். ஸோ அது பூஜை நடந்துகிட்ருக்கு. அதே போல் இன்றைக்கி ஒரு விசேஷமான நாளாக சங்கடஹர சதுர்த்தினால் பிள்ளையாரப்பாக்கு பூஜை விமரிசையாக நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, சூப்பராக இருக்கு. இங்கே நிறைய பக்தாதிகள் வருவாங்க. திங்கட்கிழமையில் நிறைய பக்தர்கள் வருவாங்க. அதே போல் வேண்டுதல் சில பேர் இங்கே துலாபாரம் கூட இந்த கோயிலில் கொடுக்கறது உண்டு. பாருங்கள், பூஜை பண்ணிவிட்டு எல்லாருக்கும் தீர்த்து கொடுத்துட்ருக்காரு அர்ச்சகர். ஸோ நம்மளும் வாங்கிக்கலாம். நானும் வாங்கிட்டேன். இந்த கோவிலுக்கு எல்லா பிளேஸ்லேருந்தும் உங்களுக்கு பஸ்ஸஸும் உண்டு. நீங்கள் கேப் புக் பண்ணிட்டு வரலாங்க. ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலுங்க திப்பசந்திராவில் பிள்ளையார் கோயில்னு சொல்லுவாங்க. நம்ம கோயிலில் வலம் வரலாம். வலம் வரம் உள்ளே வந்து பார்த்தோம்னாக்கா பெருசாக பெரிய ஒரு வரண்டா மாதிரி இருக்குது. அதே போல் அங்கேயும் நிறைய சாமி சிலைங்க படங்கள்லாம் வச்சுருக்காங்க. பிள்ளையாரப்பா, வெங்கடாஜலபதி வச்சுருக்காங்க, லக்ஷ்மி வச்சுருக்காங்க, எல்லா தெய்வத்தையும் வச்சுருக்காங்க. ஸ்ரீராமரை வச்சுருக்காங்க. நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்ததாக கீழே கூட நிறைய சாமிகள் வச்சுருக்காங்க. சாய்பாபா வச்சுருக்காங்க, பிள்ளையாரப்பா வச்சுருக்காங்க. பிள்ளையாரப்பா விதவிதமான பிள்ளையாரப்பா வச்சுருக்காங்க. அம்மனை வச்சுருக்காங்க. அதே போல் சாய்பாபாவும் இருக்காங்க பாருங்கள். அதே போல் டைல்ஸ்லேயும் சிவன், முருகர் எல்லா தெய்வத்தையுமே அங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்க. அந்த கோவிலுக்கு வந்தாலே ரொம்ப சாந்தமாக இருக்கும். பிள்ளையாரப்பா இங்கே பிள்ளையாரப்பா வச்சுருக்காங்க, மகாலட்சுமி வச்சுருக்காங்க, சரஸ்வதி கூட இருக்காங்க பாருங்கள். இந்த இவர் தான் பிள்ளையாரி பெரிய ஒரு ஃபோட்டோ பண்ணி வெளியே வச்சுருக்காங்க. பட்டை சவத்தில் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுனாக்கா பக்தர் இங்கே கூட வேண்டிக்கலான்ட்டு ஒரு இதுதான். அதுக்கு அடுத்ததாக நம்ம நவகிரகத்தை பார்க்கலாம். கோயிலுக்கு வந்தால் நவகிரகம் சுற்றிட்டு தான் போகணுங்க, அப்படி போகக்கூடாது. ஸோ நம்மளோட நவகிரகம் சுற்றிட்டு வலம் வந்துட்டு தான் போகணுன்னுவாங்க. வலம் வந்துட்டுருக்கேன். அதே போல் நீங்கள் அந்த கோயிலில் நீங்கள் அர்ச்சனை பண்ணால் முன்னாடி ஒரு டோக்கன்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் பூஜைக்காகட்டும், சங்கடஹர சதுர்த்திக்காகட்டும், எல்லாத்துக்குமே நம்ம டோக்கன் வாங்கிட்டு உள்ள பூஜை கொடுக்கலாம். பாருங்கள், கோயில் பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது. நீங்கள் என்ன வேண்டிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம பிள்ளையாரப்பா நடத்திப்பார். அதே போல் நீங்கள் எங்கேருந்து பார்த்துட்டு இருந்தாலும் பிள்ளையாரப்பா அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலை வீட்டில் இருந்தே கூட நீங்கள் வேண்டிக்கலாம். பார்த்தது நன்றி. வணக்கம்.